ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில்லி சிக்கன் 65 எப்படி செய்கிறதுங்கிற பார்க்க போகிறோம். 1.5 kg அளவுக்கு சிக்கன் வந்து நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டை வந்து ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு அந்த பேஸ்ட் இருக்கணுங்க. அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் 1.5 கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் அந்த 1.5 கிலோ அளவுக்கு நம்ம அளவுகள் பார்த்துக்கலாம். பேஸ்ட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. 100 கிராம் அளவு பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. 2 முட்டை ஆட் பண்ணுறேன். சில்லி சிக்கன் பவுடர் இருக்குது இல்லைங்களா, அது வந்து 50 கிராம் பாக்கெட், ஒரு பாக்கெட் ஆட் பண்ணுறேன். அப்புறம் தேவையான பொருட்கள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் எல்லாம் என்னென்ன அளவுகள் நான் போடுறேங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு பாக்கெட் சில்லி சிக்கன் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 100 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அரிசி மாவு வந்து நான் ஆட் பண்ணுறேன். அது 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணும்போது நல்லா முருகலாக வரும். அரிசி மாவும் முருகலாக வரக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெமன் வந்து அரை பழம் வந்து நான் புழிஞ்சு விடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மைதா மாவு வந்து 1 ஸ்பூன் அளவு தான் ஆட் பண்ணுவேன். மைதா மாவு ஆட் பண்ணும்போது நமக்கு எண்ணெயில் பிரிஞ்சு வராமல் இருக்குங்க. அதுக்காக ஒரே 1 ஸ்பூன் தான் மைதா மாவு நான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மிளகாய் பொடி வந்து 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் மட்டும் மறுபடியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மசால் பொடியில் உப்பு காரம் இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. 2 முட்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 கிலோ சிக்கனுக்கு தான் இந்த அளவுகள். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் வந்து லைட்டாக ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி ரிலேஷன்ஸ் வராங்க, அதனால் வீட்டில் செய்கிறது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக நான் வந்து ஃபுட் கலர் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. இதை நம்ம நல்லா மேக்னைஸ் பண்ணி வச்சு ஒரு 1/2 hour 1 hour ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சு எண்ணெயில் போட்டோம்னா அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி மசால் செஞ்ச உடனேயே அப்போவே ஆயிலில் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஸ்பைசினஸ் நமக்கு கிடைக்காது. இதை வந்து 1 hour 2 hour வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு போட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான சில்லி சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சுங்க. எண்ணெயில் போட்டு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தாங்க, டக்குன்னு வெளியில் எடுத்துடணும். எடுத்துகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெளியில் வச்சுருந்து மறுபடியும் எடுத்து அதை போடணும். ஆஃப் பாயிலில் போட்டு மறுபடியும் போட்டு எடுக்கணும். சில்லி சிக்கன் மட்டும் செகண்ட் பாயில் கொடுத்தா தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா முருகலாக வரும், நல்லா சாஃப்டாகவும் வரும். இல்லைன்னா வந்து இது வந்து ப்ராய்லர் சிக்கனுங்கிறனால நம்ம ஒரே பாயிலாக நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரப்பர் மாதிரி ஆயிருங்க, ஒரு கெட்டியாக ஆயிரும், நல்லா இருக்காது. அதுக்காக இந்த ஆஃப் பாயில் கொடுத்து எடுத்து மறுபடியும் ஒருக்கா நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து ஃப்ரை பண்ணி உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பாய்.